Hi, hello everybody. I am Armalini. This is your Malini Simple Grammar YouTube channel. நம்ம YouTube channelல grammar topic ஆன simple complex compound பார்த்துட்டு இடையில பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் போயிட்டேன்னா லைஃப் ஃபுல் லைன்ஸ் ஓட எக்ஸ்பிளனேஷன் 14 லைன்ஸ் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம வந்து லாஸ்ட் ரெண்டு கிளாஸஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். பார்ட் 1 ஆகும், பார்ட் 2 ஆகும். ஓகேங்களா? So in our class we are going to see the poem appreciation. அதாவது poetic lines கொடுத்த கொஸ்டின் கேட்கறது, rhyming words, rhyme scheme, alliteration, assonance, figure of speech எல்லாத்தையும் டீடைலா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு 5 மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மெமரேட்டர் போம், மனப்பாட பாடல். ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ், மெமரி பண்ணி வச்சுக்கணும். மெமரி பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், லைஃப் டைட்டில் எழுதிக்கணும் 5 லைன்ஸ். அதுக்கப்புறமா 5 லைன்ஸ் தான் கேட்பாங்க எக்ஸாம்க்கு 5 மார்க்குக்கு. அந்த 5 லைன் எழுதிட்டு கீழே வந்து ஹென்ரி வேன் டைக்குன்னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அவரை ஹைலைட் பண்ணி, அதாவது அழகா நீட்டா கிளவுட் போட்டோ பாக்ஸ் போட்டோ ஹைலைட் பண்ணி காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட நம்ம எழுதினா 5 மார்க் கிடைக்கும். நோட் திஸ் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாம அதுல 5 மார்க் போயம் அப்ரிசியேஷன்ல. ஸோ ஒன் பை ஒன்னா கிளாரிட்டியா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் எ சானட். It has 14 lines in detail சொல்லியாச்சு. இந்த 14 lines நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 லைன்ஸா வந்து பிரிச்சு பாத்துக்கலாம். ஓகேங்களா? 3 4 12 லாஸ்டா 2 லைனை தனியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஒவ்வொன்றையும் டீடைலா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதையும் பார்ட் 1 பார்ட் 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ப்ளீஸ் see the full video without skipping. So first 4 lines பாருங்க. Poetry title life, it was written by Henry van Dyke. இதை ரிப்பீட்டேஷனா சொல்றதுக்கான நம்ம டைட்டிலும் ஆத்தர் நேமும் தெரிஞ்சுக்கணும். And first 4 lines, let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. இங்க நல்லா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன்ல இருக்கிற இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ்ல என்ன, இயர், சோல், கோல், டிசப்பியர், ஒவ்வொரு லைன்ல இருக்கிற அந்த ஒரு லாஸ்ட் வேர்ட்ஸோட லாஸ்ட் லெட்டரோட அந்த சவுண்ட் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இங்க இயருக்கு என்னது, இல் சவுண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா. அதே மாதிரி சோலுக்கு லாஸ்ட்ல இல் சவுண்ட், இங்கேயும் வந்து கோலுக்கு இல் சவுண்ட், அதே மாதிரி டிசப்பியருக்கு இல் சவுண்ட். சோ பாத்தீங்கன்னா எந்தெந்த வேர்டு செட் ஆகுது சேமா ரைமிங் வேர்ட்ஸா வருதுன்னு பாத்தீங்கன்னா இயர் அண்ட் ஆல்சோ டிசப்பியர். சரிங்களா? இது ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட். and another பாத்தீங்கன்னா soul and also goal, இது another one set of rhyming word. அப்போ இங்க எது ரெண்டு rhyming words பாத்தீங்கன்னா year, disappear, soul, goal. அப்ப rhyme scheme பாத்தீங்கன்னா, so rhyme scheme பாத்தீங்கன்னா A to Z alphabetical letters அந்த 26 letters தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். கேபிட்டல் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் தான் யூஸ் பண்ணுவோம். பட் nowadays some teachers use capital, ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரைமிங் வேர்ட்ஸ் என்னது, இயரோட ரைமிங் வேர்ட் டிசப்பியர். ஓகேங்களா? அதே மாதிரி சோலோட ரைமிங் வேர்ட் கோல். அப்போ ரைம் ஸ்கீமை ஃபைண்ட் பண்ணும்போது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோமா, இங்க ஏ. அப்ப இதோட ரைமிங் வேர்டு டிசப்பியர், அப்ப அங்கேயும் ஏ தான். சோல் பி, அப்ப கோலுக்கு பி. அப்போ ரைம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஏ பி பி ஏ. அப்போ ரைமிங் வேர்ட்ஸும் ரைம் ஸ்கீமும் நான் ஃபைண்ட் பண்ணிட்டோம் 2 மார்க்குக்கு. சோல், கோல், இயர், டிசப்பியர். அப்போ ஏ பி பி ஏ, இதுதான் வந்து ரைம் ஸ்கீம். ஓகேங்களா? சோ இங்க நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீமும் கிளாரிட்டியா பார்த்துட்டோம். ரைமிங் வேர்ட்ஸ் இயர், டிசப்பியர், சோல், கோல், ரைம் ஸ்கீம் ஏ ஏ பி பி, தட்ஸ் ஆல். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒரு 4 லைன்ஸ்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா நாட் நாட், இந்த 2 வேர்டு ரிப்பீட்டேஷனா வந்திருக்கு. நல்லா பாத்துக்கணும். நாட் நாட் 2 லைன்ல கண்டினியூஸா வந்து 2 வேர்ட்ஸோ ஃப்ரேசஸோ ரிப்பீட்டேஷனா வரும்போது அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். சென்டென்சஸ் ரிப்பீட்டேஷனா வரும்போது ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ரிப்பீட்டேஷனா வர்றத நம்ம வந்து இங்க அனஃபோரான்னு சொல்லுவோம். சோ இங்க இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா. சோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், ரைம் ஸ்கீம் பார்த்தோம், அனஃபோரா பார்த்தாச்சு. சரிங்களா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து நம்ம இந்த 4 லைன்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த 4 லைன்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? So rhyming words, rhyme scheme பார்த்தாச்சு. A, B, B, A, anaphora, not. ஓகேங்களா? That's all. So now இந்த 4 லைன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, whom does the word me refer to? me அப்படிங்கிற வேர்டு யாரை வந்து குறிக்குதுன்னு கேக்குறாங்க. அப்போ யார் வந்து இந்த போயட்ரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வாழ விடுங்க, என்ன இப்படி எல்லாம் ஓட விடுங்க, என்ன வந்து என்னோட ஆம்பிஷனை நோக்கி நான் டீவியேஷன் ஆகாம போகணும்னு கேட்கறது யாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹென்ரி வேன் டைக் தானே. சோ அந்த வேர்டு மீங்கிற வேர்டு அந்த ப்ரொனவுன் ரெஃபர் பண்றது யாருன்னா
போயட் அவரு ஹென்றி வேண்டேக்கா. இதுதான் ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா the word me refers. இங்க டஸ்ஸும் இந்த ரெஃபரும் ஆட் ஆச்சுன்னா டஸ் பிளஸ் ரெஃபர் பாத்தீங்கன்னா ரெஃபர்ஸ் எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ரெஃபர் கூட எஸ் ஆட் பண்ணி the word me refers to the poet. இதோட நிறுத்தினாலும் நமக்கு மார்க் இருக்கு. இன்கேஸ் the poet நீ எழுதி பிராக்கெட்ல ஹென்றி வேண்டேக்னு எழுதினாலும் மார்க் இருக்கு. So second question பாருங்க. What kind of life does the poet want to lead? எந்த மாதிரியான வாழ்க்கைய அந்த poet வாழணும்னு நினைக்கிறாரு? இதுதான் செகண்ட் கொஸ்டின். நல்லா கவனிக்கணும். What kind of the life does the poet want to lead? அவர் எப்படிப்பட்ட லைஃப் வாழணும்னு நினைக்கிறாரு? ரொம்ப சந்தோஷமா தான் வாழணும்னு நினைக்கிறாரு. அட் த சேம் டைம் வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். எல்லாத்துக்கும் வில்லிங்கா இருக்கணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. அப்ப ஆன்சர் பாருங்க. The poet wants. அப்போ does plus want என்ன ஆட் பண்றோம்? want கிட்ட s ஆட் பண்றோம். இது ஸ்பிளிட்டிங் ஃபார்ம். ஓகேங்களா? வேர்ப்ல ஸ்பிளிட்டிங் வேர்ப்ல நான் does plus want wants s ஆட் பண்ணி எழுதுறோம். the poet wants அப்படி இங்க இருக்கிறத wants to lead இந்த மாதிரி லைஃப் a joyful life. இதுதான் மெயின் பாயிண்ட். இதுதான் கீ ஆன்சர். a joyful life சந்தோஷமான வாழ்க்கை. எப்படி? with forward face and unreluctant soul. he wants to live his life எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு? ஜாய்ஃபுல் லைஃப் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டா நான் முன்னோக்கி போகணும், என்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும். இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். The poet wants to lead a joyful life with a forward face and unreluctant soul. That's all. ஓகேங்களா? So see the third question. What should one not mourn for? ஒருத்தர் எதுக்கு கவலைப்படக்கூடாது? மூணுனா சேட்னஸ், கவலை. எதுக்கு கவலைப்படக்கூடாது? எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் பாருங்க. ஹென்றி வேண்டேக் என்ன சொல்லியிருப்பாரு? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதான் ஆன்சர். ஒன் should not mourn for. அப்படியே இங்க இருக்கிறத ஒன் should not இங்க கொண்டு வந்துருங்க. ஒன் சப்ஜெக்ட் should not mourn, verb should not mourn for. எதுக்கு? the things என்னெல்லாம் நடந்திருக்கும் that he or she had lost in the past. அதாவது கடந்த காலத்துல நமக்கு பெரிய இழப்புகள் இருக்கும், பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், கசப்பான அனுபவங்கள். அதை நீ மறந்துடணும், அதை நினைச்சு கவலைப்படாத. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிடிச்சவங்களை நம்ம இழந்திருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல நிறைய சப்போர்ட்டிவா இருக்கிற பீப்புள் நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க. அந்த மாதிரியான பேட் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு எல்லாத்தையும் வில்லிங்கா ஃபேஸ் பண்ண நீ கரெக்டா இரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் ஒன் should not mourn for the things that he or she, யாரா இருந்தாலும் அவனோ அவளோ, அவங்க தன்னோட பாஸ்ட்ல இழந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாதுங்கிறதா இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? See the fourth question. Why do you think the poet is not in a hurry? ஹரினா அவசரம். போயட் ஏன் அவசரப்படாதீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்படின்னா அவர் ஏன் அந்த மாதிரி திங்க் பண்றாரு? நீங்க ஏன் அந்த போயிட்டு அவசரப்படக்கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின். அப்ப எதுக்கு அவசரப்பட வேணாம்னு நினைக்கிறாருன்னா ஆன்சர் நல்லா பாருங்க. The poet has a clear sense of purpose. அவரோட லைஃப்ல நான் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன், ஒரு லட்சியம், அவருக்கு கோல் இருக்கு. அதுல கிளியரா இருக்காரு, கிளாரிட்டியா இருக்கறனால அவரு சரி எனக்கு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இல்ல லாயர் ஆகணுமா, ஜட்ஜ் ஆகணுமா, டீச்சரா, இல்ல லெக்சரரா, இல்ல ஃபார்மர் ஆகணுமா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆம்பிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ், அந்த ஆம்பிஷன்ல கிளியரா இருக்கிறாரு. அதனால அவரோட சென்ஸ் கிளாரிட்டியோட இருக்கிறதுனால அவசரம் இல்லாம குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேரா என்னோட நான் ஆம்பிஷன் நோக்கி போறேன். எந்த அவசரம் இல்ல, யாருக்கிட்டையும் நான் ஹரிபரி காட்டல. இதுதான் ஆன்சர். சோ ஆன்சர் the poet has a clear sense of purpose. இதுதான் ஆன்சர். clear sense of purpose and was not in a hurry. அவசரம் இல்லாம என்னோட லட்சியத்தை நோக்கி நான் போறேன், எனக்கு தெளிவான மனப்பான்மை இருக்குங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா? See the fifth question. What does the phrase unreluctant soul mean here? unreluctant soul அப்படிங்கிற அந்த ஒரு phrase, அந்த phrase-ஓட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவா பாத்துக்கணும். unreluctant soul இந்த இடத்துல ஹியர் unreluctant soul அப்படின்னு என்ன அர்த்தம்னா the person who is willing to do something. அதாவது ஒரு பர்சன் நான் என்னோட வேலை, என்னோட ஃபியூச்சர் எனக்கு என்ன கொடுக்குது, நான் என்னோட ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி இன்ட்ரெஸ்டா நான் போகணும், அந்த வேலையை நான் இன்ட்ரெஸ்டா செய்யணும், வில்லிங்கா செய்யணும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. சோ ஆர்வமா செய்யறது ஒருத்தர் ஒரு லட்சியத்தை நோக்கியோ, ஒரு வேலையோ, ஒரு படிப்போ, வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நான் இன்ட்ரெஸ்டா செய்யணும் அப்படிங்கறதுதான் willing to do something. சரிங்களா?
So the answer, the unreluctant soul means the person who is willing to do something தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இந்த 4 லைன்ஸ்ல, ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல. அண்ட் அனதர் ஒன் திங், ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அனஃபோரா அந்த போயம் அப்ரிசியேஷன்ல நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்து முடிச்சிட்டோம். 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிங்கிள் லைன்ல எழுதுறதான். நீங்க ரொம்ப மெனக்கெட்டு படிச்சு, ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மெனக்கெட்டு படிச்சு நீங்க பேராகிராஃப் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா படிக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம மார்க்கை ஹைஃபையா கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ ப்ளீஸ் see the full video for going upcoming 10th standard students, டெட், டிஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரி போயிட்டு இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, போயம் அப்ரிசியேஷனும் கேட்கறாங்க. ஸோ ப்ளீஸ் see the full video without skipping. That's all the today's class. Thank you all of you. Like, share, subscribe.